நான் சொல்லுகிறேன். ஒருவரை பற்றி கேட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக அப்துல் காதர் எப்படி என்று கேட்டோம், அப்துல் ரஹ்மான் எப்படி என்று கேட்டோம், அப்துல்லா எப்படி என்று கேட்டோம், கலீல் அஹமது எப்படி என்று கேட்டோம். சோதர்களே, இந்த காலத்திலே நீங்கள் பாருங்கள், நான் யாரையும் நினைக்கவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். ஒருவரை பற்றி கேட்போமே ஆனால் அவருக்கு என்னங்க, மெட்ராஸ்ல 5 கடை இருக்கு, டில்லியில 4 கடை இருக்கு, எக்ஸ்போர்ட் இருக்கு, இம்போர்ட் இருக்கு, கொடைக்கானல்ல பங்களா, கூடலூர்ல பங்களா, ஊட்டியில பங்களா, அப்புறம் எங்க ஏற்காட்டுல, ஏர்வாடி இல்ல, ஏற்காட்டுல பங்களா, இப்படி எல்லாம். இதெல்லாம் வெளியுள்ளவர் பொருள் தானே. அவரை பற்றி நான் கேட்டேன். அவரைப்படி இந்த உலகத்திலே அவரைப்படி சொல்லுகிறவர்கள் இல்லவே இல்லை சகோதரர்களே. சஹாபாக்களிலே வருகிறது. ஒரு சஹாபி பற்றி சொல்லும் பொழுது நீண்ட ரிவாயத்திலே ஹாத்தப் இப்னு அபி முல்தா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக அந்த ரிவாயத்திலே வருகிறது. அவர் ஒரு தவறு செய்து விட்டார், செய்திருக்க கூடாது, ஆனாலும் செய்து விட்டார். புகாரி ஷரீஃபிலே ரிவாயத்திலே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் பத்ரிலே கலந்து கொண்டவர், ஆகையினால் இவரை பற்றி குற்றம் பேசாதீர்கள் என்று சொன்னார். அன்று பெருமை பேசுவதானால் இவர் பத்ரி, இவர் உஹதி, இவர் சுலஹ் ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர், இவர் பைஅத் ரித்வானிலே கலந்து கொண்டவர், இவர் இப்படிப்பட்ட இமாம், இவர் இப்படிப்பட்ட ஃபிக்ஹ், இவர் இப்படிப்பட்ட மேதை. இல்மை சொல்லி சொன்னார்கள், அமலை சொல்லி சொன்னார்கள். ஒரு பெரியாரை பற்றி இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன், அவரை பற்றி வரலாறு வருகிறது, அவரை பற்றிய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஃபர்லான கடமையான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் அல்லாமல் 1000 ரக்காத் ஒரு நாளைக்கு நஃபில் தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த யாரையாவது பற்றி கேட்டால், இவர் அப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறவர், இவர் விடாமல் தொழுகிறவர், இவர் நோன்பு வைக்கிறவர், இந்த பெண் எப்படிங்க, இந்த பெண் எப்பவும் முஸல்லாவில் உட்கார்ந்து இருப்பார்கள், தஸ்பீஹ் கையுமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறவர் இருக்கிறார்களா? அவர்களுடைய வீட்டை பற்றி, அவர்களுடைய அரண்மனை பற்றி, அவர்களுடைய பங்களாக்களை பற்றி, அவர்களுடைய வாகனங்களை பற்றி, அவர்களுடைய சொத்துக்களை பற்றி, அவர்களுடைய நகை நட்டுக்களை பற்றி. சகோதரர்களே, மனிதர்களே, நல்லவர் யார் என்று சொன்னால் அவருடைய குணம் நல்லதாக இருக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படையிலே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவருடைய குணங்கள் அமர்ந்து அமைந்திருக்க வேண்டும். பிளாட்பாரத்திலே படுத்திருக்கிறான், பிச்சைக்காரன் தான். எங்கோ ஒரு மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு கொண்டு வந்து யாரோ கொடுத்து விட்டு போனார்கள். பிளாட்பாரத்திலே பல நாள் பட்டினியாக படுத்து கிடக்கிற பிச்சைக்காரன், அவனுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார்கள். கொஞ்சம் தான், அதுவும் நல்ல சாப்பாட்டை யாரும் கொடுப்பதில்லை, மிஞ்சிய சாப்பாடு தான் கொடுக்கிற பழக்கம். சரி, மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு அது கிடைத்தால் போதும், கொஞ்சம் கிடைத்தது. இன்னொரு பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். இந்த பிச்சைக்காரன் அவன்கிட்ட இந்த சாப்பாட்டை கொடுத்து சொன்னா, நீ சாப்பிடு. இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் சொன்னா, நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல வேண்டாம், நீ சாப்பிடுங்க. இவன் சொன்னா, நான் 3 நாள் பட்டினி, நீ 5 நாள் பட்டினி, அதனால நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லை, எனக்கு பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு, நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லை, எனக்கும் பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இல்லை, நீ சாப்பிடு. 2 பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு சாப்பாடு கிடைச்சோ அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், அடுத்த பிச்சைக்காரனுக்கு நீ சாப்பிடு என்று சொல்லுவானே. ஆனால் இப்பொழுது கேளுங்கள், இந்த பிச்சைக்காரர்கள் நல்லவர்களா, அல்லது அடுத்தவர்களை சொத்தை அபகரித்து, அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து, மோசடிகள் செய்து லஞ்சங்கள் வாங்கி, வட்டியிலே சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்துக்குரியது என்று சொன்னார்களோ அதிலெல்லாம் சம்பந்தப்பட்டு, அது அனாதைகளுடைய சொத்தா, அதை பற்றி அக்கறை இல்லை. அது மதரசாவினுடைய சொத்தா, அது பற்றியும் அக்கறை இல்லை. மஸ்ஜிதினுடைய சொத்தா, அது பற்றியும் அக்கறை இல்லை. அது பொதுமக்களுக்கு சேரவே, எது பற்றியும் அக்கறை இல்லை. ஏதாவது கிடைத்தால் சரி, நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் சொல்லுங்கள், மக்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய சொத்தை அபகரிக்கிற இந்த செல்வந்தர்கள் எப்பொழுது கபருக்கு போய் சேர்வார்களோ என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் போகட்டும் என்று. ஆனால் இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் இந்த உலகத்திலே இருப்பது நல்லது, இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு யாரும் பொதுவாக நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இல்லை. நம்முடைய ஷரியத் நம்மை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய குணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய அறிவை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய இதயத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய எண்ணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய சிந்தனையை அலங்கரிக்க சொல்லுகிறது. நம்முடைய பார்வை அழுக்காக இருக்கக்கூடாது, அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய கேள்வி அழுக்காக இருக்கக்கூடாது, அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு அழுக்காக இருக்கக்கூடாது. பொய் என்பது அழுக்கு, கீபத் என்பது அழுக்கு, புறம் பேசுவது என்பது அழுக்கு, அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது அழுக்கு. சோதரர்களை, வெறும் அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட அழுக்கு. அவர் தவறே செய்கிறார், இருக்கட்டும், அவர் தவறே செய்கிறார். உலகத்திலே மனிதர்கள் விதவிதமானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மற்றவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறானா? அத்தனை பேரையும் திருத்தி விடுவதற்கு பொறுப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டானா? சொல்ல வேண்டியது கடமை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்களாக ஹிதாயத் கொடுத்து விட முடியாது.
ஆனால் அதே குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே இருக்கிறது இன்னக லதஹ்தி. எனவேதான் சகோதரர்களே, குர்ஆனை விளங்கும் போது, குர்ஆனை பார்க்கும் போது அதிலே சில சின்ன சின்ன வித்தியாசம். இன்னக லதஹ்தி, இன்னக லா தஹ்தி. லதஹ்தி லா தஹ்தி என்ன வித்தியாசம்? லதஹ்தி நிச்சயமாக நீங்கள் நேர்வழி காண்பிக்கிறீர்கள். லா தஹ்தி நிச்சயமாக நீங்கள் நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. லா லா அவ்வளவுதான், ஒரு அலிஃப் தான் கூடுதல். அதனாலே அர்த்தம் தலைகீழாக மாறி விடுகிறது. நீங்கள் நிச்சயமாக நேர்வழி காட்டுகிறீர்கள், நேர்வழியை காண்பிக்கிறீர்கள். இதோ இதுதான் நேர்வழி. இன்னக லதஹ்தி. அதே குர்ஆனிலே இருக்கிறது இன்னக லா தஹ்தி. நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது, அதாவது நேர்வழியில கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் தானே போக முடியும். அல்லாஹ் நாடாவிட்டால், யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க நாடவில்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ லஹப் ரசூலுல்லாஹ் மிக மிக விரும்பினார்கள். எப்படியாவது என்னுடைய சிறிய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும். ஆனால் கிடைக்கவில்லையே. அதே நேரத்தில் வஹ்ஷி ஹஜரத் ஹம்சாவை கொலை செய்தது மட்டுமல்ல, அவர்களுடைய அலங்கூலத்துக்கு காரணமாக ஆனவர் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பின்னாலே ஈமான் கொண்டு விடுகிறார். அவர்களுடைய மூக்கை துண்டித்து, கண்ணை எடுத்து, உதடுகளை அறுத்து, காதை பிடுங்கி மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்ட பெண் ஹிந்தா. அவர்களுடைய முகத்தை அந்த மைதானத்தில், உஹது மைதானத்திலே ரசூலுல்லாஹ் தேடுகிறார்கள். என்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா எங்கே என்று தேடுகிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. முகத்தை பார்த்து இவர்கள் தான் ஹம்சா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுடைய சுண்டு விரலை பார்த்து தான் இவர்கள் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா என்று கண்டுபிடித்தார்கள். என்றால் முகம் எத்தகைய அலங்கோலமான நிலையில் இருந்திருக்கும். வெறும் அது மட்டும் செய்யவில்லை, அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து குடித்தாராம். ரத்தத்தாகமுடையவர்கள். இந்த வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் விரும்பி அபூ லஹபுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கவில்லை. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையிலே. ஆனால் ஹிதாயத்துடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது வாஸ்தவம். வஹ்ஷி ஈமான் கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், தெரிந்து விடுகிறது இவர்தான் வஹ்ஷி என்று. ஹல் தஸ்ததிஉ அன் தகீப். வஹ்ஷி பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஈமான் கொண்டது மிக சந்தோஷம். அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொண்டது மிக சந்தோஷம். ஆனால் என்னுடைய சிறிய தந்தையை பற்றி நினைவு வருகிறது உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம். ஆகையினாலே கேட்கிறார்கள், ஹல் தஸ்ததிஉ அன் தகீப். கொஞ்சம் எனக்கு முன்னாலே வராமல் மறைந்திருக்க முடியுமா உங்களாலே? மறைந்திருங்கள் என்று கூட சொல்லவில்லையே, மறைந்திருக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதன் பிறகு வஹ்ஷி எத்தனை தடவை ரசூலுடைய மஜ்லிஸுக்கு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தான் உட்காருவது பழக்கம், முன்னாலே வந்து உட்காருவதில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு மனவேதனை. அந்த வஹ்ஷிக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் தடுத்தவர்கள் யாரும் இல்லை, தடுப்பவர்கள் யாரும் இல்லை. அபூ லஹபுக்கு அல்லாஹ் மறுத்து விட்டால் ஹிதாயத்தை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹும்ம லா மானிய லிமா அஸைத் வலா முஅத்திய லிமா மனாத். நீ கொடுத்தால் தடுப்பவர்கள் இல்லை, நீ தடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை. கொடுப்பவனும் நீயே, எடுப்பவனும் நீயே. எனவே சகோதரர்களே, இந்த உலகத்திலே யாரை பற்றி தவறாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. தவறை திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. சொல்ல வேண்டும். சொல்ல முடியாவிட்டால் கடைசி பட்சம் மனதில் வெறுக்க வேண்டும். அதுவெல்லாம் சரி. ஆனால் அவருடைய தவறை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? குறிப்பாக தாய்மார்களிடத்திலே நான் கேட்கிறேன், மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மார்க்கம் அடிப்படை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை திருத்துங்கள். உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய செயல், உங்களுடைய அமல் எல்லாம் அந்த எண்ணத்திலிருந்து தானே உற்பத்தி ஆகிறது. எண்ணத்தை திருத்துங்கள். எனவே மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணக்கூடாது. இன்ன பாவ இஸ்முன். எண்ணங்களிலே சிலது பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எண்ணுவதே பாவம். தாய்மார்களே, மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட பாவம். தவறே இருந்தாலும் கூட அதை பற்றி தவறாக நினைப்பது பாவம். ஏன்? என்ன வேலை உங்களுக்கு? அவரை பற்றி நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும்? மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வது இபாதத்துகளிலே அழகானது என்று சொன்னார்கள். இருக்கிறதா இன்றைக்கு? மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம். சோதரர்களை, என்னை பொறுத்து நான் சொல்லுகிறேன், யாரை பார்த்தாலும் அவருடைய குறைதான் கண்ணுக்கு தெரிகிறது. ஏன்? ஒருத்த கண்ணாடியில மோத்த பார்த்தானா, ஒரு ஹபஷி நீக்ரோ, நிறமும் கருப்பு, உதடும் அசிங்கம், மூக்கும் அசிங்கம், கண்ணு அசிங்கம். அவன் பார்த்தானா கண்ணாடியில, பார்த்துட்டு சொன்னானா, இவன் முகம் தான் அதுல தெரியுது, அசிங்கமா இருந்துச்சு. அவன் சொன்னானா, நீ இப்படி அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அது ரோட்ல கிடந்துச்சு கண்ணாடி, ஒரு துண்டு. இவன் சொன்னா, நீ பார்த்துட்டு சொன்னா, நீ அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அடே, கண்ணாடி அசிங்கமாக இல்லை,
நீ அசிங்கமாக இருக்கிறாய், அதுதான் கண்ணாடியிலே தெரிகிறது. அதே போல யாரை பார்த்தாவது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அவர் எப்படிங்க, அந்த ஆளை தெரியாதுங்களா, இனி ஆரம்பிச்சா அவரை பத்தி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவார். அவர் செய்த நல்லதெல்லாம் மறந்து போகும் சகோதரர்களே. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரை பத்தி, 5வது நபரை பற்றி. அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார், உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களும் கூட. இதுல ஒருத்தருக்கு அவசர வேலை வந்துருச்சு, அவர் எந்திரிச்சு போனார். நான் அவசரமா போகணும், பையனை டாக்டர் கொண்டு போகணும். அவர் போன உடனே இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இந்த ஆளை பத்தி பேசுறாங்க. இந்த ஆளு தெரியாதா, இவர் என்ன செய்தார் தெரியாதா. இப்ப அதுல அடுத்த ஆள், 3வது ஆள், அவர் எந்திரிச்சு போனார், எனக்கு வீட்டுல சீக்கிரம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப 2 பேர் யாரை பத்தி பேசுவாங்க, இந்த போன ஆளை பத்தி. சகோதரர்களை யாரையுமே நம்புவதற்கு இல்லை உலகத்திலே. இனி கடைசியா ஒரு ஆளா உட்கார்ந்துட்டா அவன் பேச மாட்டான், நினைச்சுக்கிட்டு இருப்பான் அந்த போன 3 பேரும் தவறானவன். என்ன பாவ தன்னி இஸ்முன் ஹுஸ்னு தன்னி மின் ஹுஸ்னில் இபாதத்தி. நல்ல எண்ணம் வைப்பது பெரிய இபாதத் சகோதரர்களே. அடுத்தவர்களை பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும். தவறு உலகத்திலே இல்லாதவர்கள் யார்? தவறு செய்யாத மனிதர்கள் பிறந்திருக்கிறார்களா? தவறு எல்லாமே செய்கிறவர்கள் தான். இன்னும் நான் தொழுது கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தொழுகையினுடைய அந்தரங்கம் என்ன என்று எனக்கு என்ன தெரியும்? கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்றைக்கு நம்மை பார்த்து இதோ சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்கிறது, நீ உள்ளே போய் என்று சொல்லுவானோ, அன்றைக்குத்தான் நல்லவர்கள் என்று தீர்ப்பு கிடைக்குமே தவிர அதுவரை இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை பற்றி தீர்ப்பு செய்து கொள்ளவே முடியாது. அல்லாஹ் கியாமத்திலே பார்த்து நீ செய்த அமல்கள், தலையிலிருந்து கால் வரை அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள், இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத் இவைகளுக்கு நீ ஷுக்ர் செய்யவில்லை, எனவே நரகத்திற்கு போய் என்று சொல்லிவிட்டால் யுகப்பலா வஜீஹி ஃபின்னார். சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் அந்த மிஷ்கா ஷரீஃபிலும் மற்ற கிதாபுகளிலும் இருக்கிற ரிவாயத் இருக்கிறதே, 3 பேர் முதலாக கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சகோதரர்களே, நாம் நினைக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், அல்லாஹ்விற்கு முன்னாலே நாம் என்ன ஆக போகிறோம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ரிவாயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தார்கள், மயக்கம் மறைந்து கீழே விழுந்து விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் தெளித்து அவர்களை விசாரப்படுத்தினார்கள். மறுபடி சொல்ல ஆரம்பித்தார்கள், மறுபடி மயக்கமிட்டு விழுந்து விட்டார்கள். 3வது தடவை இதே போல. 4வது தடவையில் தான் இந்த ரிவாயத்தை அவர்களால் சொல்ல முடிந்தது. என்ன ரிவாயத்தது? யூதா கொண்டு வரப்படுவார், ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார், இதே போல ஒரு தர்மகர்த்தா, இதே போல ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறந்தவர் ஷஹீத். 3 பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார்கள். ஒரு தர்மகர்த்தா ஏராளமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார். நீ உலகத்திலே என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த தர்மகர்த்தா சொல்லுவார், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த நியமத்துகள் ஏராளம், அத்தனையும் உன்னுடைய பாதையிலே நான் செலவு செய்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன், வாரி வாரி கொடுத்தேன். அவர் சொல்லுவார், அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொன்னாய். என்ன பொய்? நீ உலகத்திலே கொடுத்தாய், ஆனால் உன்னை மக்கள் தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய், அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி யுகப்பல அவஜீஹி ஃபின்னார், அவரை முகம் குப்புற இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படும். சகோதரர்களே, உலகத்திலே அவர் தர்மகர்த்தா தான். இதே போல ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார், நான் உனக்கு இல்மு கொடுத்தேனே, அந்த இல்மை கொண்டு என்ன செய்தாய்? ஆலிம் அவர் சொல்லுவார், அந்த இல்மை கொண்டு நான் இரவு பகலாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தேன், போதித்துக் கொண்டே இருந்தேன், இல்மை பரத்துவதுதான் என்னுடைய பணியாக இருந்தது என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொன்னாய். உன்னை மக்கள் மிகப்பெரிய அரியர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னை மேதாவி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த வேலையை செய்தாயே தவிர, உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக செய்தாயே தவிர, உன்னுடைய பேருக்கு புகழுக்காக செய்தாயே தவிர, எனக்காக நீ செய்யவில்லை என்று சொல்லி, சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலிம்களை பாதுகாக்க வேண்டும். யுகப்பல அவஜீஹி ஃபின்னார், முகங்குப்புற இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படுவார். இழுத்துக் கொண்டு போய் என்று சொன்னால் கையை பிடித்தல்ல, ஹதீஸிலே இருக்கிறது, யுகப்பல வஜீஹி, முகம் குப்புற. இதே போல ஷஹீதுடைய காரியமும். எனவே சகோதரர்களே, எந்த காரியமானாலும் மற்றவர்களை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களை நல்லதாக நினைக்க பழக வேண்டும். சில குணங்கள் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும், அந்த கூடுதல் குறைவுகளை எல்லாம் மன்னித்து விட்டு, தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, உண்மையிலே மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறானே, மனிதன் சாதாரணமான ஒரு பொருள் அல்ல. நமக்கு தெரியாது, நம்முடைய காலம் என்னவோ குறைவு. குலக்கல் இன்சானும் தாயிஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், அது வாஸ்தவம். ஆனால் வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், பனி ஆதமுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம்,
சங்கையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்குத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே எதற்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்குத்தான் இருக்கிறது. மலக்குகளை விட கூட மனிதன் ஒரு வகையில் மேற்பட்டவன் என்று சொல்லலாம் தாராளமாக. ஏனென்றால் லா யாசுன அல்லாஹ் லிமா அமரஹும், அல்லாஹ் என்ன ஏவினான் அதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மாறு செய்ய தெரியாது. மாறு செய்ய அவர்களுக்கு தெரியாது. ஆசையே அவர்களுக்கு வராது. மிருகங்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு ஆறாவது அறிவே கிடையாது. அவைகளுக்கு 5 நேரம் தொழுவது கடமை இல்லை. அவைகளுக்கு மனிதாபிமானத்துடனே அதாவது நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதுவும் கடமை இல்லை. அது எங்காவது செல்லும், என்னவாவது சாப்பிடும், என்ன வேண்டுமானாலும் செய்யும், எது எதனோடு வேண்டுமானாலும் சேரும். ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஆசையும் கொடுத்திருக்கிறான். தன்னுடைய அறிவை கொண்டு ஆசையை அடக்கிவிட்டால் மலக்குகளை விட உயர்ந்து விடுகிறான். தன்னுடைய ஆசை அறிவை அடக்கிவிட்டால் மிருகத்தை விட கேடுகட்டவனாக ஆகிவிடுகிறான். எனவே சோதர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அறிவு தந்திருக்கிறான். இந்த அறிவை பிரயோகப்படுத்தி மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது எப்படி என்று சொன்னால், இந்த உலகம் மிக விசாலமானது. 500 கோடி வருஷ ஒளி தொலை தூரம், 500 கோடி வருஷ ஒளி தொலை தூரம் பார்க்கப்படுகிறது என்று தூரதிருஷ்டி கண்ணாடிகளின் மூலமாக, மிகப்பெரிய விசாலமான கண்ணாடிகளின் மூலமாக ஒளியாண்டுகள் 500 கோடி ஒளியாண்டு ஒளி இருக்கிறதே 1,86,000 மைல் ஒரு நிமிஷத்திற்கு செல்லுகிறது. 1,86,000 மைல். இந்த வேகத்திலே 500 கோடி மைல் என்றால் எவ்வளவு தூரம் என்று கணக்கு போடுங்கள். இந்த கேலக்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சூரியனை தவிர ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன, ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆக பக்கத்திலே இருக்கிற நிலவுக்குத்தான் சென்று வந்தார்களே தவிர அதற்கப்பாலே இதுவரை போக முடியவில்லை. செவ்வாய்க்கு போக முயற்சி நடக்கிறது, ஆனால் போவார்களா இல்லையா தெரியாது. சந்திரனுக்குத்தான் போய் வந்தார்கள், 6 தடவை போய் வந்தார்கள். ஒரு தடவை அப்போலோ 11 சந்திரனை இறங்குவதற்கு நம்முடைய ரூபாயிலே 80,000 கோடி ரூபாய் செலவானது. 80,000 கோடி ரூபாய் செலவாகி ஒரு அப்போலோ 11 சந்திரனை போய் இறங்கி வந்தது. இதுபோல 6 தடவை போய் வந்தார்கள். ஆனால் போய் வந்த பிறகு புரிந்து விட்டது, போவது தவறு என்று புரிந்து விட்டது. 1969க்கு பிறகு போகவே இல்லை யாருமே. 99 வரப்போகிறது. ஏனென்றால் அங்கே காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, கால் வைத்தால் நிற்க முடியாது. இன்னும் மனிதன் சொல்ல போனால் 70 கிலோ இருக்கிற மனிதன் அந்த சந்திரனுக்கு போய்விட்டால் அங்கே அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறைவின் காரணத்தினாலே 10 கிலோ தான் இருப்பான். 60 கிலோ இருக்கிற மனிதன் 10 கிலோ இருப்பான், 6 1 பங்கு. அதனால கால் வச்சா அப்படியே ஆடுவான். என குறைஞ்சு போயிட்டா என்ன ஆடுவான். இவனை நிற்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியது வரும். இனி காத்து கொண்டு போகணும். சோதரர்களே, இது ஆக பக்கத்திலே இருக்கிற நம்முடைய சந்திரன், அதற்கப்பாலே செவ்வாய், நெப்டியூன், புளூட்டோ, இந்த ஒரு கோலத்துக்கு அப்பாலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற 80 கோலங்கள் இருக்கின்றன. 80 சூரியன்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய குடும்பங்கள். நாம் இருக்கிற ஒரு பூமி சின்னது, ஆனாலும் மகா வலிமை உள்ளது. சிறியதுதான், ஆனால் மகா வலிமை உள்ளது. மனிதன் சிறியவன் தான், ஆனாலும் மகா வலிமை உள்ளவன். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, யானையின் மீது ஏறிக்கொண்டு மனிதன் ஓட்டிக்கொண்டு போகிறானே, யானை என்ன சாதாரணமானதா? இச்சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள்.